ஆலயத்தினுடைய முன்பகுதியில் முடிஞ்ச காட்சி மேல் ஒரு அருமையான ஒரு காட்சி. அவைய ஆரம்பத்தில் 3 சகோதரங்கள். ஓகே. அவைய புளியம்பொக்கணையில் ஒரு ஆள் உற்பத்தி ஆகினேன். ஓகே. ஒரு ஆள் அம்மா கோயிலில் உற்பத்தி ஆகினேன். ஒரு ஆள் புதூரில் உற்பத்தி. ரைட்டு. இதில் பாருங்க, நாக பாம்பு கொண்டு வந்து இந்த வித்தையெல்லாம் காட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆமாம். இங்கேருந்து வாரியல் நோனியாலேருந்து. ரைட்டு. என்ன வருஷம் பாடுறதா? அழைக்கிறா பாருங்க. அந்த பாலுகளை ஊற்றி இப்படித்தான் எல்லாம் சேர்ந்து வழிபடுவாங்க. பாருங்க, ஐயா அவராது கொண்டு போகிறார். ஆலயத்தை சுற்றி வரதுக்காக பாருங்க இப்போ போகிறாங்க. காவடிகள், பால்குட பவனி எல்லாமே. ஆலயத்தினுடைய இடப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் வழிபாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. இல்லை எல்லாம் நாகத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உருவங்களுக்கு பூக்கள் போட்டு இதில் வழிபடுறதை இதில் பார்க்க. என்ன அழுகிறியல்? எங்கேருந்து வாரியல்? ரைட். வருஷம் மாறதா? ஒரு வருஷம் மாறுது. எவ்வளோ காலமாக வாரியல்? இப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்து வரோம். சின்ன வயசுலேருந்து வரோம். ரைட். ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி புளியங்குளம். புளியங்குளத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் புதூர் நாகதம்புரான் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் நடக்க இருக்குது. இன்றைய நாள் பகலில் இருந்து இரவு வரைக்கும், நாளைக்கு அதிகாலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் நிகழ்வு சிறப்பாக நடக்கும். இன்றைய நாளில் இந்த பொங்கல் நிகழ்வு எப்படி நடக்குது, இந்த நேர்த்திக்கடங்களை நிறைவு செய்வதற்காக நிறைய அடியாக்கள் வருவாங்க. வட்டாப்பழ மாதிரியே பெரிய ஒரு பொங்கலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா நாக வழிபாடு, நாகதோஷம் அந்த வழிபாடுகள் இடம்பெறும். அதெல்லாம் எப்படி நடக்குது, மக்கள் எப்படி வராங்க, இந்த பொங்கல் நிகழ்வு எப்படி நடக்குதுன்றது தான் இந்த காணொளி வாயிலாக உங்களுக்கு தெரியலாம்னு சொல்லி நினைக்கிறேன். யாராங்கிற சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி இந்த ஈனையின் பகுதியில் நிற்கிறோம். பாருங்கள் எவ்வளோ மக்கள் இப்போவே வந்து கொண்டிருக்காங்க பொங்கல் நிகழ்வுக்காக. இதில் போலீஸாரெல்லாம் பாருங்க இல்லை கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். ஓகே, இங்கே பாருங்க பஸ் எல்லாம் நிற்கிது. நிறைய மக்கள் இப்போது போய்கொண்டே இருக்கிறாங்க. இதுதான் இந்த கோயிலுக்கு போகிற முகப்பு. பாருங்க, புதூர் நாகதம்புரான் ஆலயம் என்று சொல்லி நுழைவாயில் என்று சொல்லி போட்டிருக்குது. நிறைய போலீஸ் வாகனங்கள் எல்லாமே வரும். நாங்கள் இப்போ இந்த கார்லாம் போக போகிறோம். மாமாக்கள் நிற்கணும். ஓகே, அப்படி அவையோடையே போவோம். என்ன மாதிரி யார் பின்னிக்கு இருக்க இல்லை தானே? பஸ் சரியான சிலோ ஏசியா ஏசியா. ஓகே, வந்துட்டோம். உள்ளுக்கு 1 கிலோமீட்டர் கிட்ட போகணுமே. பாதையெல்லாம் போட்டாங்க. என்ன முதல் பாதை போடல, இப்போ பாதையெல்லாம் போட்டாங்க. டேர் ரோடு காப்பீடு. போன முறை போடல ஓடியாங்க. நல்லா காப்பீடுலாம் போட்டுவிட என்ன அப்போ சீரடிச்சுன்னு போகும். நாங்கள் இப்போ காட்டு பாதைகளால் போய்க்கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் கூடான்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய தூரம் போய்க்கொண்டிருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ மக்கள் போகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். பைக்கில், டிராக்டரில், அதிகமாக இந்த பக்கங்களில் டிராக்டரில் எல்லாம் வருவாங்க. வாகனங்களில் பாருங்கள் எவ்வளோ வாகனங்கள். மற்றபடி இவ்வளோ வாகனங்கள்லாம் இந்த பக்கம் வராது. இப்போ நிறைய வாகனங்களில் போய்க்கொண்டிருக்காங்க. பாருங்கள் ரோடு தண்ணீர் அடிச்சுக்காங்க. கிடைக்க போலீஸ் நிற்கிறாங்களே. ஓகே, இப்போ பார்க்கிங்கில் நிற்கிறோம். இந்த பார்க்கிங்கை பாருங்கள் அவ்வளோ பெரிய ஒரு பார்க்கிங்ண்டு. ஒரு வாகனம் விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 400 ரூபா. ஒரு வாகனம் விடுறதுக்கு 400 ரூபா எடுக்கிறாங்க. நாங்கள் கார் பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணிவிட்டு இப்போ கோயிலுக்கு போகிறோம். பாருங்க அவ்வளோ பேர் போகிறாங்கன்னு சொல்லி. இந்த வீதியெல்லாம் இப்போ எல்லாம் நீட்டாக செஞ்சுருக்காங்க. பாருங்கள் எல்லாம் நல்லபடியாக மட்டப்படுத்தி தண்ணியெல்லாம் அடித்து விட்ருக்காங்க. நல்லா இருக்குது, நல்லா குளுமையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பேர் இப்போ அதிகாலையில் பொங்கல் எல்லாம் நிகழ்த்திட்டு இப்போ வீட்டை போகிறாங்க. இரவுக்கு தான் இன்னும் ஸ்பெஷலாக பூசைகள்லாம் நடக்கும். இந்த இடத்துல அந்த கச்சான் கடைகள் பாருங்க, திருவிழா விளையாட்டு கடைகள்லாம் இந்த பக்கங்களில் இருக்குது.
இங்கே பாருங்க பாட்டா கடைகள், ஃபேன்சி கடைகள் எல்லாம் பொங்கல் எல்லாம் முடிச்சுட்டு ஆக்கள் வீட்டை போயிடும் ஒரு பகுதி. எவ்வளோ மக்கள் உண்டு. எவ்வளோ கடைகள் இருக்குன்னு பாருங்க, நிறைய கடைகள். அப்படியே பாருங்க உள்ளுக்கு போக 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 மக்கள் கூட்டம் வந்து அவ்வளோ அதிகரிட்டு இருக்குது. இந்த பக்கங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பல கடைகள் இல்லை பாருங்கள், பானிபூரி எல்லாம் வச்சுக்கிறாங்க. பானிபூரி கடை எல்லா கடைகளும் இருக்குது, இல்லை கச்சான் கடைன்னு சொல்லி. இதை பாருங்கள், இனி இங்கே வந்து நடக்கிறதே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரியான மக்கள் நெரிசலாக இருக்குது. உள்ளுக்கு போய் பார்ப்போம் எப்படி நடக்குது, இந்த பொங்கல் நிகழ்வு வந்து எப்படி நடக்குது, பூஜை வழிபாடுகள் வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லி உள்ளுக்கு தொடர்ந்து பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சாப்பள்ளியில் வந்து ஆக்கள் வந்து யாரை துளைச்சா அந்த அறிவிக்கிற இது வந்து இங்கே இருக்குது, அறிவிக்கிறாங்க. இப்போ ஆலயத்தை அண்மித்திட்டம் பாருங்க, நிறைய மக்கள் வந்து போகிறது வந்து பார்க்கக்கூடிய இப்போ பாருங்க. இதில் பாருங்கள், இந்த பாயலோட நிற்கணும் இரவுக்கு தங்கி நிற்கிறதுக்காண்டி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள், கச்சாங்கடை, பாட்டா கடை, கட்டாப்பழைய மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்க, இதில் பேக் எல்லாம் விற்கணும் அண்ணாக்கள், இதில் கண்ணாடி அப்படியே ஒரு கடைகள் இருக்குது. நின்றுட்டு பாருங்கள், தேன்முறுக்கு கடைகள் எல்லாம் நல்ல வடிவாக இருக்குது. பேர் வந்து போகிறாங்க. இரவு இன்னும் வந்து மக்கள் வருவாங்க. இன்னும் இனித்தான் வந்து இன்னும் மக்கள் கூட்டம் வந்து நிறைய பேர் வருவாங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இந்த பக்கங்களில் அப்படி அப்படியே குவிஞ்சு பேர் இருக்காங்க. ஆள் ஒரு குடும்பமாக அப்படி வந்து பாயலை போட்டு இருக்கணும். நடைபெறுவதற்கு இந்த வருடம் பக்தர்கள் கூட்டம் நிறைந்து வழியே இந்த ஆலய வளாகம். இந்த இடத்துல பாருங்க காவடிகள், இந்த இடத்துல தான் காவடிகள் பால்குடங்கள் எல்லாம் வந்து எடுக்கிறது. இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ காவடிகள் வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இந்த போலீஸ் எல்லாம் இருக்கணும் பாருங்க, எவ்வளோ காவடிகள், அந்த காவடிகள் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. இங்கே அந்த மேளங்கள் இருக்க பாருங்க, இல்லை காவடியோடு சேர்ந்து அப்படியே மேளமும் கொண்டு போவாங்க. அதை நான் வந்து காட்டி போடுறேன். இதில் பாருங்க, இதை வந்து இந்த பால் குடங்கள் எடுக்கிறதுக்காக இந்த மரத்தை வச்சுருக்காங்க. கண்களிலே காட்சி அளிக்கின்ற தத்துவடிவில் இருக்கின்ற தமிழாருடைய ஆலயத்துக்கு நாங்கள் இந்த வருடம் ஒன்று கொண்டிருக்கிறோம். இதுதான் பால் குடங்கள், காவடிகள் எல்லாமே வந்து எடுப்பாங்க. இந்த ஆலயம் பல வருடங்களாக இவருக்கு அருள்வாளித்து வருகின்ற இந்த ஆலயம் கட்டுமான பணிகள் எல்லாம் இடைநடுவே நிறுத்தப்பட்டிருக்கிறது. வரலாற்றிலே நாங்கள் இந்த ஆலயத்தை சிறிய சிறிய சோதித்து மின் தூண்கள் எல்லாம் வந்து இதை போட்டிருக்காங்க, கடவுளுடைய உருவங்களை. ஆலயத்தை பாருங்க, ஆலயத்துக்கு முன்னுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா ஆலயம் வந்து இப்போ கட்டுமான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இதில் பாருங்கள், முன்னுக்கு பெரிய ஒரு கட்டு சப்பரம் போன்ற ஒரு அமைப்பில் பாருங்கள், கட்டு சப்பரம் போன்ற ஒரு அமைப்பில் நல்ல அழகாக வந்து செஞ்சுருக்காங்க. இந்த ஆலயத்தினுடைய முன்பகுதி இந்த பாருங்கள் முன்பகுதியை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கட்டு சப்பரம் மாதிரி அந்த முன் வளைவுக்கு வந்து போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. எப்படி இருக்கு இன்னைக்கு பாருங்க, நிறைய போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க. இது வந்து ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு வந்து நாங்கள் இப்போ போகிறோம். இதை பாருங்க, அது வெளியில்
பாருங்கள் இந்த பக்கங்கள்லாம் ஆலயத்து முன்பக்கமாக தான் இதில் தான் இந்த அர்ச்சனை பொருட்கள் வாங்குகிற இடங்கள் விபூதி அதில் வாங்குறது. அதனால் இதெல்லாம் டிக்கெட் வாங்குகிற இடம். அந்த அர்ச்சனை டிக்கெட் எல்லாம் வாங்குகிற இடம் வந்து அங்கே இருக்குது. அந்த இருக்குது ஆலயத்துக்கு உள்ளே வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆலயம் வந்து இப்போ தான் வந்து கட்டுமான வேலைகள்லாம் வந்து நடந்து வந்துருக்குது. அதுக்கு தான் நிதி உதவி கோரி இந்த அறிவிப்பெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. பூசைகள் எல்லாமே வந்து நடந்து வந்து ஆலயத்தையும் ஒருக்கா சுற்றி பார்த்து கொண்டு அப்படியே கும்பிட்டு அப்படியே எல்லா பகுதிகளையும் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி இந்த காலை வாயில வந்து விரிவாக வந்து தாரேன். இதில் பாருங்கள் இதில் வந்து பொங்கி கொண்டு வந்து இதில் வந்து படைக்கிறாங்க. இங்கே வரணும் ஆலயத்தை சுற்றி வந்து படைப்பாங்க. இதுக்கு முன்னுக்கு இதில் வந்து படையல் எல்லாம் வந்து செஞ்சு வந்துருக்காங்க ஆலயத்தை சுற்றி. இது பிள்ளையார். மற்ற ஆலயங்களை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஆலயத்துடைய முன்பகுதியில் எல்லாம் வந்து படைக்கிறதில்ல. இந்த ஆலயத்துடைய பின்பகுதியில் வந்து இதில் வச்சு பாருங்கள் பின்பகுதியில் மற்ற அதிகமாக இந்த படைகள் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து செஞ்சுட்ருக்காங்க. இந்த பக்கத்துலாம் பாருங்கள் இந்த மரத்தில் தான் நாக வழிபாடு வந்து இந்த பகுதியில் வந்து செய்வாங்க. ஒரு பெரிய ஒரு மரம். இந்த மரத்தில் தான் பாருங்கள் இந்த நாக வழிபாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் இந்த இதெல்லாம் பாலெல்லாம் வேண்டி அதுக்குள்ள நாகம் வச்சு இதை வந்து எரிப்பாங்க. இதையும் பாருங்கள் இதையும் ஒரு நாகத்தினுடைய ஒரு சில உருவம் கொண்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து விளக்குகள் நெய் விளக்குகள் வந்து ஏற்றி வழிபடுவாங்க. இதை பாருங்கள் பாலை கொண்டு ஊற்றுறாங்க. கொண்டு பால்களை ஊற்றி இப்படித்தான் வந்து எல்லாம் சேர்ந்து வழிபடுவாங்க. அவங்களுடைய தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் வந்து நாகதோஷம் எல்லாம் போகணுன்றதுக்காண்டி இந்த ஒரு சிறப்பாக வந்து இந்த ஒரு வழிபாடு வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் எல்லாரும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ரோஹரா இந்த பக்கங்களில் பாருங்கள் அவ்வளோ பேர் அப்படியே இந்த நாக வழிபாட்டுக்காக இந்த இவ்வளோ பேர் வந்து லைனில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். லைனில் நின்று அவ்வளோ தூரம் வந்து வெயிட் பண்ணி நின்று இந்த வழிபாடுகள் எல்லாமே வந்து செய்வாங்க. பாருங்க மரத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு நாகத்தினுடைய அந்த உருவங்கள் இருக்குது. பாருங்க அந்த மரத்துக்கு கீழே நாகத்தினுடைய அந்த உருவங்களை வச்சு வழிபடுறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆலயம் இந்த மரத்தை சுற்றி அப்படியே பூ போட்டு கும்பிடுவாங்க. இதில் பாருங்க நாகத்தினுடைய உருவம் எல்லாம் இதில் வச்சுக்காங்க. பாருங்க நாகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உருவங்களுக்கு பூக்கள் போட்டு இதில் வழிபடுறதை வந்து இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆலயத்தினுடைய இடப்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் வழிபாடுகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. இதில் எல்லாம் வந்து பொங்கி கொண்டிருக்கிறாங்க. இதில் பாருங்கள். வணக்கம்.
எங்கேருந்து வாரியல்? நோனியாலேருந்து. ரைட்டு. என்ன வருஷம் வருஷம் பாடுறதா? அழைக்கிறா பாருங்க. இந்த புதூர் நாகதம்பரனுடைய சிறப்பம்சம் என்னென்னா என்னம்மா? இரவு நேரத்தில் வாரண்டா அப்படி என்ன? ரைட்டு. என்ன என்ன பொங்கல்? சக்கரை பொங்கல். ரைட்டு. ரெண்டு பேரும் தான் வந்தா ஃபேமிலியா வந்தது? சரி சரி. ஓகே ஓகே ஓகே. இங்கே பாருங்க, இங்கே உடைய பக்கத்துலேயே பொங்கி கொண்டு நிற்கிறாங்க. அம்மா எங்கேருந்து வாரியல்? எங்கேருந்து வாரியல்? அம்மா கதைக்க வைக்கப்படுறா. ஓகே. இங்கே பாருங்க. என்னம்மா அழுகுறியல்? எங்கேருந்து வாரியல்? ரைட் ரைட். ஒரு வருஷம் பாருதா? எத்தனை வருஷம் வாரியல்? இப்போ சொல்லலாது. ஆரம்பாலங்களே வாரியல். இந்த நாகதம்பரனுடைய புதுமை என்னம்மா? போயிட்டு உங்களுக்கு தான் எடுக்கிறேன். உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தான் தெரியுமா? ஆமாம். அம்மன் நாகதம்பரன் புதுமை என்ன? பொங்குறோம் என்ன? ரைட் ரைட் ரைட். என்ன பொங்கல்? சக்கரை பொங்கல் கூடங்க பேரிச்சம்பழம் பொங்கல். என்ன அண்ணா கதைப்பீங்களா? எங்கே வாரியல்? வவுனியாலேருந்து. வருஷம் மாறதா? ஒரு வருஷம் மாறுது. எவ்வளோ காலமாக வாரியல்? இப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்து வரோம். சின்ன வயசுலேருந்து வரோம். ரைட் ரைட்டு. இந்த புதூர் நாகதம்பரனுடைய சிறப்பம்சம் என்னென்ன? சிறப்பம்சம் நாதம்பரான ஒரு வழிகாட்டியான ஒரு தெய்வம். வழிகாட்டியான தெய்வம். ரைட் ரைட். அதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் சைக்கிளில் எல்லாம் பாருனாங்க. ஓகே. வாகனங்கள் அது எல்லாம் பஸ். இப்போ எல்லாம் மழை தெரிஞ்சு தானே? சரி சரி. சின்ன வயது ஞாபகம் எல்லாம் வரும். இப்போ அம்மா கூட கையை பிடிச்சி வரேன்னு. சரிண்ணா. ஓகே. என்ன பொங்கல்? சக்கரை பொங்கல். சரி. ஓகே ஓகே. என்னம்மா என்ன யோசிச்சு ஒன்றுக்கிறீங்க? பொங்கியாச்சு உங்களுக்கு ஆயிட்டோம். எங்கேருந்து வாரியல்? ஒரு வருஷம் மாறுது. என்னம்மா சிறப்பம்சம் புது நாகதம்பரனுடைய? எல்லாருக்கும் நல்ல கொடுக்குறாரு. மற்றது இந்த விஷத்தால் சம்பந்தப்பட்ட இதுகளை அவற்றை நம்பிக்கையில் மக்கள் வாழ்ந்து கொண்டு நம்பிக்கையில் வாழணும். என்ன இது பெற்றாப்புல மாதிரியே இது ஒரு சிறப்பம்சம். என்ன? ரைட் ரைட். வரலாறு தெரியுமா? வரலாறு தெரியுமா? என்ன சொல்லுமா? அதுதான் வரலாறு. ஆரம்பத்தில் 3 சகோதரங்கள். ஓகே. அவைய புளியம்பொக்கணையில் ஒரு ஆள் உற்பத்தி ஆகினேன். ஓகே. ஒரு ஆள் அம்மா கோயிலில் உற்பத்தி ஆகினேன். ஒரு ஆள் புதூரில் உற்பத்தி. ரைட். அது இந்த வரலாறு தான் இது. என்ன ஒவ்வொரு தடவை ஒரு இடத்துல வந்துருக்கீங்க. என்ன? சரி சரி. ஓகேம்மா. ஓகே. பொங்கியாச்சா? இப்போ தான் நடக்குது. என்ன இப்போ தான் அடுப்பு மூட்டுறியால்? இங்கால நடக்குது. அம்மா ஊதிக்கு வந்துக்கிறா பாருங்க. இப்போ தான் எல்லாம் பொங்கலுக்கு ஆயத்தமாயிடும். அம்மா என்ன கதைக்கலாமா? என்ன எங்கேருந்து வாரியல்? வவுனியாந்து. அதிகமாக எதுக்கு வவுனியான்னு சொல்லுங்க. எவ்வளோ காலம் வாரியல்? கனகாலமா? ரைட்டு. புதூர் நாகதம்பரனுடைய சிறப்பம்சம் என்னம்மா? ஒரு புதுமை ஒன்று இருக்குது தானே? அந்த புதுமையிலோட எல்லாரும் மாறாங்க. ஓகே. பொங்கல் செய்கிறீங்க. என்ன? ரைட் ரைட் ரைட். வேண்டுதலை வச்சு. என்ன? சரிம்மா. ஓகே. நீ பொங்கல். ஓகே ஓகே. ஒரு தரம் சிறப்பாக பொங்கல் நிகழ்வுகளை செய்கிறாங்க. இதில் பாருங்க. என்ன எங்கேருந்து வாரியல்? யாழ்ப்பாணம் வரீங்க? நானும் யாழ்ப்பாணம் தான் பாரு. நான் யாழ்ப்பாணம் நினைவு நல்லபடி. ரைட். ஒரு வருஷம் வருதா? ஒவ்வொரு வருஷம் தான் வரும். ஒரு வருஷம் வருதா? தரா வெட்டப்பளைக்கும் போகிறதா? எல்லாரும் தான் போகிறது. ரைட். இந்த புதூர் நாகதம்பரனுடைய சிறப்பம்சம் என்ன? அதாவது அந்த ஒரு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய தான் எல்லாரும் பக்தர்கள் எல்லாம் தேடி வராங்க. இங்கே ஆமாம். நம்ம வச்சு வரலாம். நம்பிக்கை. எல்லாரும் நம்பிக்கை. நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழணும். அதுதான் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சம் இருக்குன்னு தானே. இப்போ வெட்டாப்பிள்ளைன்னு சொல்லி சொன்ன பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியில் விளக்கிறது. அப்போ இங்கேன்னு சொல்லி சொன்னால் அது நாகம். புது நாகதம்பரம்னா அது நாக வழிபாடு. அதுதான் நான் உங்களுக்கு அது புத்தகம் வந்து போனால் அவைக்கு ஒரு குறிப்பான ஒரு இது ஒன்று கிடைக்கும். அவைக்கு இங்கே என்ன வேலை இருந்தாலும் வந்து போகுது. இன்னைக்கு பொங்கல் போய்த்தான் சரி. நாங்கள் போகண்டே அப்படின்னு 2 மணி ஆகும். ரைட் ரைட்டு.
வெளியே வெளியே போய் தான் வலிக்கிறேன் இல்லை 1 மணி 2 மணிக்கு வலிக்கிடுவோம் வீட்டை போக முடிய போகிற 4 நாளையா அப்போ ஒரு நாள் நினைக்க டைம் அப்படின்னா சரியா ஓகே 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 இங்கே பாருங்க தொடர்ச்சியாக பொங்கல் வழிபாடுகளை அடியார்கள் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க. கேட்க வந்து அவ்வளோ ஒரு இன்னும் ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. இதில் பாருங்க ஐயா அவராவதுக்கிட்டு போகிறார் அவராவதுக்கிட்டு போகிறார். இந்த இடத்துல வந்து வேறு அடியார்கள்லாம் வந்து கால் கழுவிட்டு உள்ளுக்கு போவாங்க. வித்தியாசமாக இருக்குது. இந்த இடமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தோட்டத்தில் இருக்குது. நல்லா இருக்குது. ஆலய திருப்பணிகள் வந்து செய்து கொண்டிருக்காங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ போலீஸ் வந்து இதில் இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். காவடி ஆட்டம் நடக்குது. காவடிகளை தொண்ணூறு இங்கே பாருங்க. பால் கூட பவனி எல்லாம் இருக்குது. காவடிகளோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் பால்குட பவனியும் வந்து ஆலயத்தினுடைய முன்பகுதியை நோக்கி வந்திருக்காங்க. ஆலயத்தினுடைய முன்பகுதியில் முடிகிற காட்சி மேலும் ஒரு அருமையான ஒரு காட்சி பாருங்கள். ஆலயத்தை வந்து சுற்றி வரத்துக்காக பாருங்கள் இப்போ போகிறாங்க. காவடிகள்
பால் கூட பவனி எல்லாமே வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. இரவு நேரத்தில் அந்த சுவாமி விளம்பரத்துக்காக அந்த முத்து சப்பரம் வந்து இப்போ கட்டி கொண்டிருக்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த வாகனத்தில் வந்து பயணிக்கிறது ராசாத்தி பாருங்க. ராசாத்தி அலெக்சின் நாங்களாம் இங்கே வந்திருக்கணும். ஓகே, இந்த இடம் முழுவதும் பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி அப்படியே குடும்பமாக இந்த இடம் ஆலயத்தினுடைய முன்பகுதி பின்பகுதி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இருக்கிறாங்க. இதில் பாருங்கள் இந்த மின்புலக்களுக்கான கூட அந்த இன்ஜின் எல்லாம் வந்து கொண்டு வந்துருக்காங்கன்னு பாருங்கள், அவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க. இதில் பாருங்கள் இந்த பெட்ஷீட்டுகள் பாயல் இதெல்லாம் வந்து விற்று நிற்கிறாங்க இரவு நேரத்தில் படுக்கிறதுக்கு. இங்கே பாருங்க ஐயா, இங்கே அன்னாசி பெட்டி வைக்கிறேன். எவ்வளோ அன்னாசி? நீங்க அங்கே பழக்கம் நாச்சிமா கோடி வந்தீங்க. எல்லா இடம் போகத்தால வேணும், எல்லா இடம் போகத்தால வேணும். அன்னாசி சாப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல, சும்மா படம் எடுத்துட்டு போனா எங்களை பிடிச்சிட்டு போ. நாங்கள் எங்களை பாருங்க தங்களை எடுக்கட்டான்னு சொல்லி வந்தீங்க நம்ம பொடிப்புள்ளே பாருங்க. இரவிரவா நிற்பாங்க எல்லாருமே, இரவிரவா நின்று வெடியை பொங்கல்லாம் முடித்து வெடியைத்தான் வந்து போவாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு பொங்கலாக இருக்கும். வணக்கம், எங்கேருந்து வரீங்க? எங்கேருந்து வரீங்க? ஆ, வட்டக்காட்சி வருஷம் மாறுது என்ன? ஆ, அது 2ஆம் முறை வரீங்க. ஆ ஆ ஏ இங்கே தங்களை எடுக்கட்டாங்க. சரியா, ஓகே ஓகே. மதுவிலக்ஸ் ஓகே. காலை வந்து பார்த்துருப்பீங்க இந்த வழிபாட்டு முறைகள், காவடி, பால்குட பவனி, ஆலயம் சார்ந்த இந்த நாக வழிபாடு அதுக்கு வந்து இந்த நாக தோஷத்துக்காக அந்த வழிபாடுகள்லாம் வந்து செய்கிறதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. மக்களோடையும் வந்து கதைச்சம், மக்கள் நிறைய பேர் வந்து அழகாக வந்து கதைச்சிருந்தாங்க. என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து காட்டிப்பேன். அடுத்த இன்னொரு காணொளி வரும் கண்டிப்பாக. இரவு பொழுதில் என்ன மாதிரி இருக்குது இந்த ஆலயத்தினுடைய வழிபாடுகள், அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் சுவாமி விளம்பரம் அந்த காட்சி எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இல்லைன்றதை வந்து சொல்லிக்கொண்டு இப்போ பாருங்க வந்து கொண்டே இருக்காங்க எல்லாரும். ஊர் கூடி கொண்டாடும் திருவிழா இதுதான் பாருங்க. இதை பாருங்க, நாக பாம்பு கொண்டு வந்து இந்த வித்தையெல்லாம் காட்டி கொண்டிருக்கிறாங்க. அம்மா ஐயோ, கொத்த வருது. இதான் நாகபாம்பு பாருங்க. இது பாருங்க எப்படி நிற்குது, தலை பயமாக கிடக்கு. முடியாச்சு ஒரு ஆள். அடுத்தாள் இதெல்லாம் வந்து பல்லு பிடிங்கிடுவான்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே பாருங்க பாம்பு, மலைப்பாம்பு இங்கே மலைப்பாம்பு.